என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி காலம் வரை 7:56 சனி பகவான் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயிற்சியாக உள்ளார். இந்த பயிற்சியை முன்னிட்டு மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு எப்படிப்பட்ட பலன் உள்ளது? ஏன்னா மீனராசிக்கு பார்த்தோம்னா 7.5 சனி நடந்ததுலேயே இப்ப ஜென்மச்சனி ஆரம்பிக்கப்போ இந்த ஜென்மச்சனி காலம் எப்படி இருக்கும்? அது குரு பகவான் வீட்டில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த இடத்துக்கு வருவார். அப்படித்தான் இந்த முறையும் உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கார். எப்படி இருக்கும் இந்த ஆண்டு பார்க்கலாமா? அன்பு உறவுகளே, மீன ராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வீட்டில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான், ஏன்னா இப்ப 7.5 சனிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்போ 2 ஆண்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பு உறவுகளுக்கு அசையா பொருள் சேர்ந்திருக்கும். இடம் வாங்கியிருக்கலாம், கார் வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கலாம், வீடு வாங்கியிருக்கலாம், வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கலாம். இப்படி எல்லாமே எப்படி விதைச்சு அறுவடைக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல நல்ல மழை பெஞ்சு புயல் அடிச்சா என்ன ஆகும்? பலன் இல்லாம போயிடும் இல்லையா? அப்படித்தான் இந்த மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனி காலங்கிறது உள்ள வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தற்காப்பு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. இப்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 7.5 சனியில எனக்கு நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு. ஓரளவுக்கு பிரச்சனைகளை நான் சமாளிச்சு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட அன்பு உறவுகளுக்கு இப்ப ஜென்மச்சனி காலம் அப்படின்னு ஒரு காலம் வரும்போது என்ன செய்யும்? அப்படி எல்லாத்தையும் நிறுத்த பார்க்கும். அந்த நிறுத்தாம நம்ம போற பயணம் சிறப்பாகவே இருக்கணும். அந்த பயணத்துல எந்த விதமான கோளாறும் தடைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிய அப்படின்னா அனுமன் வழிபாடு எடுத்துக்க. இந்த அனுமனுடைய வழிபாடு இருக்கு இல்லையா? இத சனிக்கிழமை வியாழக்கிழமையில நீங்க செய்யலாம். என்ன வழிபாடு செய்யணும்? ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? வெண்ணெய். அடுத்து செந்தூரம் வாங்கி கொடுக்கலாம். வெற்றிலை மாலை சாற்றி உங்க பேர்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்க. சனிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. இல்ல ஆசிரமங்கள், எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கு உங்களுக்கு உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு அங்க தேவையான உணவுகள் உடைகள் வாங்கி கொடுங்க. பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம், கீரை பழம் கொடுக்கலாம். முடியாதவங்க எறும்புக்கு கூட அரிசி போடலாம். அரிசி மாவு உருட்டி வெல்லம் கலந்து கூட போடலாம். குளங்கள்ல மீன் இருந்தா அதுக்கு பொறி போடலாம். இப்படி ஒரு எளிமையான தான தர்மங்களை செய்வதால் இந்த ஜென்மச்சனி காலம் உங்களுக்கு நன்மையே செய்யும். எனக்கு 7.5 சனிக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை தான், நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு பிரச்சனை தான், இப்பவும் எனக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறவங்க விநாயகரை வழிபடுங்க, நம்பிக்கையோடு வழிபடுங்க. சனி பகவான்கிட்ட போய் சொல்லுங்க, பகவானே நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பிரச்சனை தான், அதனால நான் பிரச்சனையெல்லாம் பாடமா நான் கத்துக்கிட்டேன். நீங்க வந்து கொடுக்கறது எனக்கு பெரிய வழியா இருக்க, ஆனா பகவானே கொஞ்சம் மனம் இறங்கி இந்த அடியனுக்கு ஜென்மச்சனி காலத்துல நல்லா இருந்தேன்னு சொல்ற அளவுக்கு, எனக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்ற அளவுக்கு ஒரு பலனை, ஒரு ஆசையை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். பகவான்கிட்ட கேட்கிற உரிமை நம்மகிட்ட இருக்கு. மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகள் எல்லோருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தா யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க, உதவி செய்யவும் மாட்டாங்க. தூண்டில மாட்டின மீன் மாதிரி நீங்க துடிச்சு போயிருவீங்க. எப்படி? உங்களுக்குன்னு ஒரு இடத்தை, ஒரு பேரை, ஒரு அதிகாரத்தை நீங்க உருவாக்கிக்கிருவீங்க. நல்லது செய்வீங்க, தான தர்மம் செய்வீங்க, உதவி செய்வீங்க. உதவி செய்தவன் உயர்ந்தான் அப்படின்னா உயர்ந்தவன் உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டான். உங்களுக்கு போதும், எனக்கு இவ்வளவு இருக்கு, இது போக எனக்கு கொஞ்சம் நான் செய்யற அளவுக்கு இருக்குன்னா செய்யுங்க. உதவி செய்யும் சொல்லும் போது ஏழை எளிய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, இது போன்ற எளிமையான உதவி தானங்களை செய்யும். இந்த 7 ஜென்மச்சனி இருக்கு இல்லையா? இந்த காலகட்டங்கள் வரும்போது இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை உருவாக்கி மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வயிற்று பகுதியில் கல் உருவாகலாம், சிறுநீரகம் தொந்தரவு ஏற்படலாம், மலச்சிக்கல் ஏற்படலாம், ஆசன வாயு இரத்த கசிவு ஏற்படலாம், குதிங்கால் வலி, முட்டிக்கால் வலி, கால் சத பிடிப்பு, நெகத்தில் அடிபடுறது, கால் தாங்கி நடக்கிற அளவுக்கு ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கு. அதனால இப்படிதான் நடந்துருமோ அப்படின்னு நினைக்க கூடாது, இருக்கு. அப்போ நம்ம இந்த விஷயத்துல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பயமுறுத்துறதுக்கு இல்லை. இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் அறிகுறி தெரிஞ்சு அப்படின்னா உடனே போய் மருத்துவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே நம்ம சரி செய்யலாம். அதுக்காக இது நடந்துரும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. முன்னெச்சரிக்கை, ஒரு விழிப்புணர்வு, அவ்வளவுதான். அப்ப மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு ஜென்மசனி காலத்துல பதவி உயர்வு கிடைக்கும். என்ன கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா கவனமா இருந்துக்கிறீங்க. கூட்டாளி சேர்க்காதீங்க. கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது யுத்தம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருடைய கதையும் கூட்டா சேர்ந்து பேசாதீங்க. உங்க மேல பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிச்சுக்கிறீங்க, சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறீங்க, பிரிவினைக்கு இடமே கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல சிறு வாக்குவாதம் கூட பெரிய அளவுல பிரச்சனையாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்மச்சனி இல்லையா, செய்யற தொழிலையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கும். வரவு கொஞ்சம் தாமதமாக இருக்கும். இப்ப நீங்க ஒரு பணம் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். அவசரப்பட்டி அப்படின்னா அத்துக்கிட்டு போயிடும். கவனம். எதுலையும் அவசரம் இல்லாம படபடப்பு இல்லாம நிதானமாக நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா, நடத்தினீங்க அப்படின்னா, செயல்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சித்தி தரும். வண்டி வாகனங்கள்ல அதிகமான பயணங்களும் கண்மூடித்தனமா வண்டி ஓட்டுறதும் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கிறது. நீங்க அவசரமா வண்டி போனாலும் இந்த தலைக்கவசம் அணியாம போகாதீங்க. நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயமா போறீங்க, தெரியாத மூணாவது நபர் கை போடுவார், இனி பக்கத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு. நமக்கு தேவையில்லாத வேலை இது. ஏத்திட்டு போய் நம்மளும் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு அவருக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னா சிக்கல்ல மாற்றுறது யாரு? இது இப்படித்தான் ஒரு ஊர்ல நடந்தது. ஒரு திருடனை திருடிட்டு ரோட்டோரமா போய் கை காட்டி போயிருக்கான். திருடனை ஏத்திட்டு போனதுக்காக இவர் மாட்டிக்கிட்டார். அதனால அப்படி உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டோவோ பிடிச்சு அனுப்பி வைங்க, காசை கொடு. இந்த மாதிரி காலகட்டத்தில் உதவி செய்யணும். இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்து செய்யுங்க. இடம் பொருள் ஏவல். உங்களுக்கு தெரிஞ்ச முகமா இருக்கு, நம்ம ஊருக்காரவங்க தான், பழக்கமானவங்க தான், கை காட்டும் போது ஏத்தாம போயிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, 1000 குறை சொல்லுவாங்க நம்ம சொந்த மந்தத்தை. இவன் பார்த்துட்டு ஏத்திட்டு ஏத்தாம போயிட்டான், அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும். இடம் பொருள் ஏவல் பார்த்துக்கிறோங்க, அவ்வளவுதான். அன்பு உறவுகளே, பண விஷயத்துல கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரங்களில் நம்ம பணம் வட்டி இட்டிக்குன்னு கொடுக்குறவங்க, இல்லை ஒரு அவசரத்துக்கு கொடுத்து கை மாத்தா வாங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா கவனமா யோசிச்சு செய்யுங்க. கொடுத்த பணம் அப்படியே மாட்டிக்கிறோம், மன சஞ்சலங்களை உருவாக்கும், பகையை ஏற்படுத்தும். பணம் பகையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எங்கேயாவது பணத்தை முதலீடு போடலாமா, கொஞ்சம் யோசிங்க, அவசரப்படாதீங்க. இப்ப நல்ல ஷேர் மார்க்கெட்னு சொல்லி எதாவது போகணும்னு ஆசைப்படுவோம், அது நல்லா போயிட்டு இருக்கும். உங்க நேரம் முன்னாடி நீங்க போட்ட நேரம் டவுன் ஆயிரும். நம்ம போட்ட பணமும் போச்சு, நம்ம அந்த நேரங்கள்ல வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், யுத்தம், மனப்பிரச்சனையும் வந்துடும். குடும்பத்துல அந்யோன்யமாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க கத்துக்கிறது. செய்யற தொழில மிகப்பெரிய கவனம் வேணும். எடுத்தோம் கவுத்தணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏதேனும் உங்க கைக்கு ஒரு வரவு வருது அப்படின்னா அந்த வரவை கரெக்டா போய் பேங்க்ல போய் நீங்க பத்திரமா உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிறது. வீட்டுல வச்சுதான் தேவையில்லாத விரயங்கள் உண்டு பண்ணும். உங்க உறவினர்கள் வர்றாங்க, நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, உங்க அப்பா அம்மா வர்றாங்க, இல்ல மாமனார் மாமியார் வர்றாங்க, உங்க சொந்தங்கள் வர்றாங்க அப்படின்னா கோபங்கள் கொள்ளாதீங்க. அன்போடு அவங்கள வரவைங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கு, நல்ல பலன் இருக்கு. சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். வண்டி வாகனங்கள் வாங்கும் போது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு அனுகிரகத்தோடு அவங்களை ஒரு பூஜை போட்டு வாங்க.
இந்த காலகட்டம் உங்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். கட்டிய வீடு குடி போகலாம். புதிய தொழில பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது பிசினஸ் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு பிராஞ்சா உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் உங்கள் மீது எப்படி கோபம் கொள்ள வாய்ப்பு இருக்கு. எதிர்மனையா நீங்களும் கோபம் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆள் கிடைக்காம போயிடும். அதனால அவங்க கிட்ட அன்போடு பண்போடு பாசத்தோடு இருக்க கத்துக்கிறேங்க. அவங்கள ஒரு நண்பனாக ஆதரிச்சு அவங்க கிட்ட நல்லா பழகுங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ஓனரா இருந்தாலும் ஒரு உழைப்பாளியாக இருந்து அங்கே வேலை செய்யக்கூடிய அன்பு உறவுகள்கிட்ட சகசமா அன்பா நண்பா அன்பா அப்பா அம்மாவா பழகுங்க. அந்த சந்தோஷமும் அந்த அன்பும் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்து அந்த தொழிலாளிங்க மூலியமா மிகப்பெரிய லாபத்தை நீங்க அடைவீங்க. ஒரு நல்ல விசேஷம் வருதா, அவங்களுக்கு நல்ல வேஷ்டி தொண்டு பேஞ்சு சட்டையெல்லாம் வாங்கி கொடுங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லுங்க. ஒரு நாள் உட்கார்ந்து நீங்களும் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் உண்மையா அவங்க உங்களுக்கு வேலை பார்ப்பாங்க. தொழிலாளிகளுக்கு நல்ல முறையில உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. உடல் பயிற்சி அவசியம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வேணும். சின்ன பிரச்சனை, கொஞ்சம் பல்பு லைட்டா அப்படி தப்பு தப்புன்னு இந்த பவர் கம்மியாகிற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னா, ஏதோ ஸ்லோவாகுது உடம்பு, ஏதோ பாடி எனர்ஜி கம்மியாகுது அப்படின்னு உங்களுக்கு 2 நாள் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பாருங்க. இந்த நேரங்கள்ல தான் அதிகமாக யோசிச்சாலும் அதிகமாக கோவப்பட்டாலும் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிபி ப்ரெஷர் ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப நிதானம் யோகா பயிற்சி பண்ணிக்கிறது. தினமும் தெய்வீக பாடல் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்னவோ, இந்த சினிமா பாட்டு கூட நீங்க கேட்கக்கூடிய அன்பு உறவுகளா இருந்தால் அதை கேளுங்க. நல்ல எவ்வளவு பழைய பாடல்கள் தான், ஆனந்தமான பாடல்கள் இருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம வாட்டில் அசந்திரலாம், அந்த அளவுக்கெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட இன்பமான பாடல்கள் போட்டு கேளுங்க. கோளறு பதிகம் கண்டிப்பா கேட்கணும். காலையும் இரவும் கண்டிப்பா கோளறு பதிகம் படிங்க, இல்லை கேளுங்க. முடிஞ்சா உங்களுடைய இல்லத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறீங்க. வீட்டுல கணபதி ஹோமம் செய்வதால் இந்த ஜென்மச்சனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜென்மச்சனியால் எந்த விதமான தடைகளும் கஷ்டங்களும் பாதிப்பும் இருக்காது. சுபபலனாகவே உங்களுக்கு நடக்கும். அன்பு உறவுகளே, நல்ல விஷயம் ரொம்ப நடக்க இருக்கு. சந்தான பாக்கியம் இல்லாம இருக்கீங்களா, கண்டிப்பா குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பயணங்கள் நல்ல பயணமா முடியும். உடல் ரெஸ்ட் வேணும். நல்ல உணவு எடுத்துக்கிறது. யாருக்கிட்டையும் கோபம் கொள்ளாதீங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருந்தாலும் நல்ல ஒரு முன்னிலைக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிறப்பான அமைப்புல வரக்கூடிய இந்த சனி பயிற்சி வழிபாடு தெய்வமாக ஆஞ்சநேயரும் விநாயகரையும் பதிவு வழிபட்டுக்கிறது. குரு பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சித்தத்தை தரும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. 2 நெய் தீப விளக்கேத்துங்க. பச்சரிசி தானம் கொடுங்க. கோவிலுக்கு பிரசாதத்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல இந்த வெயில் காலம் இருக்கு இல்லையா, நீர்மோர் தானம் கொடுங்க. இந்த நீர்மோர் தானம் கொடுப்பதால சந்திரனுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும். இந்த மனசுக்கு சங்கடம் வராது, மனசுக்கு கவலை இருக்காது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், எந்த பிரிவும் வராது, யாருக்கிட்டையும் போய் ஏமாற மாட்டீங்க. வாழ்க்கை ரொம்ப ஜெயமாக நல்லபடியாக இருக்கும். அன்பு உறவுகளே, சனிப்பெயர்ச்சி அன்று இல்ல சனிப்பெயர்ச்சி முடிஞ்சாலும் சரி, சனி பகவானுக்கு போய் 2 எள்ளு தீபம் விளக்கேற்றி எள்ளு சாதம் வச்சு அவருக்கு நிவேதானம் படைச்சு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்க. நல்லது நடக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். இது போன்ற நல்ல வீடியோக்கள் தேடி வந்துகிட்டே இருக்கும். அன்பு உறவுகளே, நம்மகிட்ட நீங்க ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கணும். ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர். ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம 501 வாங்குறோம், திருமண பொருத்தம் பார்க்க 601 வாங்குறோம். உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊரை எங்களுக்கு அனுப்புங்க. போதுமான விஷயம். பணம் அனுப்பும் போது அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. அன்பு உறவுகளை, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.